இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர் யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட் நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். அதிமுக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் 2016-2021 வரை தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக 45.20 கோடி சொத்துக்களை சேர்த்ததாகவும் KP அன்பழகன், அவரது மனைவி மல்லிகா, மகன்கள் சசிமோகன், சந்திரமோகன், மருமகள் மற்றும் உறவினர்கள் என மொத்தமாக 11 பேர் மீது தருமபுரி மாவட்ட ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு தருமபுரி மாவட்ட தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வருமானத்திற்கு அதிகமாக சேர்க்கப்பட்ட சொத்துக்கள் குறித்து 10,000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. இந்த சொத்து குவிப்பு வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ள சொத்துக்களில் ஒன்றான PTRV மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மற்றும் கல்வியியல் கல்லூரி அரூரில் இருந்து திருப்பத்தூர் செல்லும் வழியில் செக்காம்பட்டி என்னும் பகுதியில் அமைந்துள்ளது. இங்கு மொத்தமாக 54 ஏக்கர் நிலம் உள்ளது. தற்போது இது தொடர்பான வழக்கு விசாரணை சென்று கொண்டிருக்கிறது. இந்த இடத்தை அமைச்சரின் பினாமியாக இருந்த அதிமுக அரூர் ஒன்றிய செயலாளர் முன்னாள் அரசு வழக்கறிஞர் பசுபதியின் மனைவி பொன்மலர் தன்வசம் வைத்துள்ளார். இந்த வழக்கின் ஆரம்ப கட்டத்திலேயே முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் இந்த இடத்தை பினாமி பெயரில் எழுதி வாங்கிவிட்டார். தற்போது வழக்கு நிலுவையிலேயே இருக்கும் பட்சத்தில் மொத்தமுள்ள 54 ஏக்கர் நிலத்தையும் சில நாட்களுக்கு முன்பாக அதிமுக முன்னாள் MLA கோவிந்தசாமி மற்றும் அரூர் நகர்மன்ற செயலாளர் ARSS பாபு இருவரும் சேர்ந்து வாங்குவதற்காக விலை பேசப்பட்டது. அப்போது 54 ஏக்கர் முழுமையாக 100 கோடிக்கு பேசப்பட்டது. அந்த தொகையை அவர்களால் கொடுக்க முடியாது என்பதால் பள்ளி கல்லூரி இரண்டையும் சேர்த்து வரக்கூடிய 13 ஏக்கர் இடத்தை மட்டும் விட்டுவிட்டு மீதமுள்ள 41 ஏக்கர் நிலத்தை மட்டும் விலை பேச தொடங்கி 1 ஏக்கர் 49,50,000 என இறுதியாக முடிவு செய்து மொத்தமாக 20,29,50,000 விற்பனை செய்துள்ளனர். இதற்கான பத்திரப்பதிவை வழக்கு முடிந்தவுடன் செய்து தருவதாக சொல்லப்பட்டு மறைமுக விற்பனை செய்துள்ளனர். சொத்து குவிப்பு வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே அதில் இருக்கும் சொத்தை மறைமுகமாக விற்பனை செய்துள்ள விவகாரம் தெரிய வந்தால் அதற்கு என்ன மாதிரியான சட்ட நடவடிக்கை இருக்குமோ? அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.